ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது லவ்லி அல்ஹன் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே நல்லா டப்பாக கிளம்பி சாங் இங்கேயோ வெளில போகிறான். அவன் போகிறத பார்த்ததுமே சாப்பிடாம அறக்க பறக்க லீயும் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். இதை பார்த்து ஆன்ட்டி வந்து, நீ சாப்பிட்டு போகலாம்ல, ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடுற அப்படின்னு கேட்க இவன் எதுவுமே சொல்லலை. இவன் பாட்டு ஒரு பிளாக் ஜாக்கெட் எடுத்து போடுறான், அதுக்கு பேரா பிளாக் கலர் மாஸ்க் வேற போடுறான். இதெல்லாம் பார்த்த ஆன்ட்டிக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. நீ பர்த்டே பார்ட்டிக்கு போறியா இல்லை எதையாவது அடிச்சு உடைக்க போறியா, எதுக்காக இப்படி கிளம்புற அப்படின்னு அவங்க பதறிக்கிட்டே கேட்க, இன்னும் பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை, எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமாக ஓடுறான். அப்படி எங்கடா போகிறான் அப்படின்னு பார்த்தா சப்வேக்கு தான் வந்திருக்கான். எதுக்காக இவன் காலையிலே இங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, சாங்கை ஃபாலோ பண்ணியிருக்கான். எனக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை, இதில் இன்னைக்கு என்னோட அண்ணன் ஸ்பீச்லாம் கொடுக்க போகிறான், அப்போ நான் அங்கே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என் அண்ணன் அங்கிளையும் ஆன்ட்டியுமே ரிஜெக்ட் பண்ணிட்டான், என்னை மட்டும் எனக்கு விட்டா போவான். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட வேண்டியதாகிடுச்சு. இப்போ அவனை சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்வேல நிறையா பேர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஈஸியாக அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஸ்பீச்சை கேட்டு வந்துடுவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பின்னாடி இவன் பாட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு குறுகுருன்னு பார்க்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயம் ஒளிகிறான். அதுக்கப்புறமா ட்ரெயின்லேயே ஏறியாச்சு. அந்த பெட்டியே வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்குது. அங்கே நம்ம சாங் மட்டும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிறான். ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவன் மட்டும் துண்டை தனியாக தெரிகிறான். இதை பார்த்தோன்னா என் அண்ணா வந்து அப்படி பார்வையிலே எல்லாரையும் இழுக்கிறான். பார்த்தீங்களா, எனக்காகவே நான் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்ட்டு இவன் அவனையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஆனால் ஊரே இவனை பார்த்து, யாரா இது இப்படிலாம் வந்து குனிஞ்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஒரு வேளை திருடனாக இருப்பானோ அப்படின்ட்டு இவனை பார்க்குறாங்க. ஏன்னா இவனும் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வியர்டான திங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கண்ணும் இவன் மேலே இருக்குது. ஆனால் இவன் கண்ணு மட்டும் இவன் அண்ணன் மேலே இருக்குது. ஸ்டேஷனும் வந்துடுச்சு. அதுவரை எப்படியோ லீ யார்கிட்டையும் அடி வாங்காமல் தப்பிச்சிட்டான் போல. ஸ்டேஷன் வந்ததுமே சாங் பாட்டு இறங்கி கீழே போய்கிட்டு இருக்கான். வெளில லீ வந்து பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்கே, அண்ணனை மிஸ் பண்ணிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதறிக்கிட்டே தான் அவன் அண்ணனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஒரு லேடி சின்ன பையனையும் வச்சுக்கிட்டு கையில் லக்கேஜையும் வச்சுக்கிட்டு ஏற முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி நிற்கிற ஆள் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போறீங்களா போலையா அப்படிங்கிற மாதிரி அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கு. சாரி, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வழி விடுறாங்க. அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த லீக்கு மனசு கேட்கல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜ் இவன் தூக்கிட்டு போறான். ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் எனக்காக ஒரு சின்ன ஃபேவர் பண்றீங்களா, இந்த மாதிரி நீங்க லக்கேஜோட வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சைடு இருக்க எலிவேட்டர், வெர்டிக்கல் எலிவேட்டர்ல இருங்க. அவரோட பையனுக்கும் வந்து சேஃப்டியா இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் சரி, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கியா அப்படின்னு அவங்களும் இவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த பையனும் குட் பை பிரதர்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம், பிரதரில் நான் என் பிரதருக்காக தானே இங்கே வந்தேன், எங்கே போனேன், மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். கண் கட்டின தூரம் வர அவன் அண்ணனை காணோம். சரி, இன்னைக்கு அண்ணனை தொலைச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண, வீட்டுக்கு தான் போகணும், ஒரு லாங் வாக் வந்தேன்னு நினச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மில்க் ஷாப்பில் இவன் போய் டீ வாங்குறான். எனக்கு ஒரு மில்க் டீ கொடுங்க, அதில் நிறைய கோகோனட் போட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறாங்க. அவனோட பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டு பார்த்தா உள்ள மொபைல் ஃபோனும் இல்லை, வாலெட்டும் இல்லை. அச்சச்சோ, மறந்துட்டேனா என்னோட ஃபோனை வர அவசரத்தில், இப்போ என்ன பண்ண, இந்த பேக்கெட்டில் தேடுறான் அந்த பேக்கெட்டில் தேடுறான், எங்கேயுமே மொபைலை காணும், வாலெட் வேற இல்லை, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறான். இப்போது நான் கேன்சல் பண்ணிடலாமா ஆர்டரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க என்னங்க உங்களோட ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேஷாக பே பண்ண போகிறீங்களா இல்லை வீசாட்டா அப்படின்னு கேட்க இவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ண, இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் என்னை திட்டுன்னு திட்டுவாங்களே, என்ன பண்ண அப்படின்ட்டு அவன் பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் வீசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்க, யாரா இது அப்படின்னு பார்த்தா சாங் தான் வந்திருக்கான். இவன் எப்படி என்னை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே அவன் அண்ணனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சாங் வந்து இது எதையுமே கண்டுக்கல, இது ஒரு நார்மலான விஷயம், அவன் தான் ஏதோ மில்க் டீ ஆர்டர் பண்ண மாதிரி அதை வாங்கி அவன் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அது என்னோட மில்க் டீ ஆச்சே அப்படின்ட்டு லீ பின்னாடியே வந்து கேட்குறான். ரொம்ப இனிப்பாக இருக்க, நீயே குடி அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட கொடுத்துட்றான். இனிப்பாக இருக்கணும்னு தானே எக்ஸ்ட்ரா சுகர்லாம் போட்டு வாங்கினேன் அப்படின்ட்டு இவன் ஏதோ பச்சை பிள்ளை மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச, நான் இங்கே தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு லீ கேட்டா, நீ தொலைஞ்சு போயிட்ட, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்ட்டு சாங் கேட்குறான். அதுவா, இல்லை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட வரல,
நான் பாட்டு வந்து நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு சைலண்டாக வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். நீ ஆன்ட்டியும் அன்கிளையும் வர கூப்பிட்டு வரல, இதில் என்னெல்லாம் கூப்பிடுவியா? நானும் வரேன்னு சொன்னால் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சீக்கிரட்டாக உன்னை ஃபாலோ பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு நான் வந்தேன். என்கிட்ட நீ சொல்ல கூட இல்லை பார்த்தியா அப்படின்ட்டு இவன் வந்து கொஞ்சம் சேட் ஆகுறான். உன்கிட்ட நான் என்ன சொல்லலை அப்படின்ட்டு சாங் கேட்குறான், எதுவுமே தெரியாத மாதிரி. நீ ஒரு எலெக்ஷன் ஸ்பீச்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க அப்படிங்கிறத என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இவன் வந்து கூப்பிட, உனக்கு தான் அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அப்பாயின்மெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லைப்பா அப்படின்ட்டு சாங் சொன்னான். எனக்குலாம் அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, அந்த பொண்ணு என்னை ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தா, அவகிட்ட நான் வரல அப்படின்னு ஃபேஸில் அடித்த மாதிரி சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரேன்னு சொன்னேன். ஆனால் நான் ப்ராமிஸ் கூட பண்ணல தெரியுமா, லாஸ்ட் டைமில் அவளை வந்து கழட்டி விடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு லீவ் வந்து அவன் சைடில் இருக்க நியாயத்தை சொல்கிறான். நீ எப்போ பார்த்தாலும் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இப்படி தான் லாஸ்ட் டைமும் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். இவன் கூட ஆர்கியூ பண்ணுறதுலே தான் இருந்தானே தவிர ரோடை பார்க்கல. அப்போ அவன் சைடு ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக வருது. இதை நோட் பண்ண சாங் வந்து இவனை காப்பாற்றுறான். என்னதான் பேச்சா இருந்தாலும் உன் சுற்றி என்ன நடக்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும், சோஷியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாய்க்கிறான். சோஷியல் பட்டர்ஃப்ளையா, நீ என்ன வேணும்ட்டே தானே இந்த மாதிரிலாம் கலாய்க்கிறான் அப்படின்ட்டு இவனுக்கு செம காண்டாக்குது. அவ்வளோ கோவம் இருக்கு அவனுக்கு அவன் அண்ணன் மேலே. ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை, இப்போ என்னடானா சோஷியல் பட்டர்ஃப்ளைன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவனுக்கு செம காண்டாகுது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி என்னை சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா தயவு செஞ்சு உன் ஃபோனை கொண்டு வா. நீ ஒரு வேளை மறுபடியும் காணாமல் போயிட்டேன்னா நான்லாம் உன்னை கண்டுபிடிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அகைனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். அந்த டைமில் சாங்க்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும், நம்மளோட லீக்கு வந்து 5 வயசு. அவன் அண்ணன்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டிருப்பான். சரி பையன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சாங்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருப்பான். இப்படி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கப்போ அந்த சைடு ஒரு பலூன் விற்கிறவர் வந்து மீன் ஷேப்பில் இருக்க பலூனை வந்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. மீன் அப்படின்ட்டு லீ அந்த பலூன் கரு பின்னாடியே போயிட்டான் அவன் பாட்டு. இங்கே ஐஸை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணும், எங்கடா போனான் அப்படின்ட்டு இவன் அங்கே பார்க்க சுற்றி பார்க்குறான். அவன் தம்பி கண்ணு கட்டின தூரத்தில் ஆளே காணும். சாங்கும் அந்த டைமில் ரொம்ப சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க இந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு அறிவிப்புலாம் கொடுப்பாங்கல்ல, அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை காணும், யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, எப்படியோ யாரோ நம்ம லீயை பார்த்து இங்கே கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அண்ணன் உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நீ காணாமல் போயிட்டியோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டான். வா வந்து உன் அண்ணனை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வர, இவனும் அவன் அண்ணனை பார்க்குறான். அவன் அண்ணன் நிலமை இவனை விட ரொம்ப பரிதாபமாக இருக்குது. சாங்கோட கையில் இருக்க ஐஸ்லாம் அப்படியே உருகி அவன் கையிலே வந்து ஒட்டிகிட்ருக்கு. எவ்வளோ ஹைஜீனிக்காக இருப்பானா இப்போ பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என் பிரதரை காணும், நான் என்ன பண்ண அவனை எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு நினச்சி அழுதே அவன் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே அவன் கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த டைம் தான் லீ வந்து கடைசியாக அவன் அண்ணன் அழுது பார்த்தது. அதுக்கப்புறம் அவன் ஃபேஸ்லேருந்து ஒரு ரியாக்ஷன் கூட அவன் பார்த்ததே கிடையாது. அப்படி இவன் இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவங்க அந்த பிளேஸ்க்கும் வந்துடுறாங்க. அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே அவங்க கூட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஐடிலாம் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிட்ருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம சாங்கோட டானும் வருது. அவன் வந்து அவனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ, நீ கூப்பிட்டு வந்திருக்கல இது யார் அப்படின்னு கேட்க, என்னோட ஃபேமிலி, என்னோட பிரதர் அப்படின்னு சொல்கிறான். பிரதரா? உங்கள் 2 பேரையும் எந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தாலும் பிரதர்ஸ் மாதிரி தெரியலை, நான் எப்படி நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸ்னு நம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன். சரி பிரதர்னு சொல்லிட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம லீக்கும் சேர்த்து ஒரு ஐடி கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம்ம ஜாலி அந்த ஐடியா வாங்கினதுல இருந்து. அதுக்கப்புறமா இவங்களோட சீட்டுக்கு அங்கே இருக்கிற ஒரு வாலண்டியர் வந்து இவங்களை கூப்பிட்டு போக, இவன் அங்கேயும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். அவனோட ஸ்பீச்சை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகால் புரியாமல் நின்றுட்டு இருக்கேன். அப்போ அந்த டைமில் ஒரு பையன் வந்து சாங் கிட்ட பேசுகிறான். அதுவும் நம்ம மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ட்டு தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறான். அது யாருன்னு லீக்கு தெரில, யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ